கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. புதிய வாரம் ஆரம்பிக்கிறது. திமுகவுடைய பல்வேறு ஊழல்கள் தான் இன்றைய முக்கியமான பல்வேறு செய்திகள். அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தனியார் பள்ளிகள் அனுமதிக்கு எக்கச்சக்கமாக லஞ்சம் வாங்கி அதிலிருந்து கணக்கு வழக்கு இல்லாமல் பணத்தை சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு தனியார் பள்ளிகளுடைய சங்கம், பல சங்கங்கள் இருக்குது. அதில் ஒரு சங்கத்துடைய ஒரு முக்கியமான தலைவர் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தார். நந்தகுமார் அப்படிங்கிறவர். அதன் அடிப்படையில் பல்வேறு புகார்கள் வந்து அந்த புகார்களை கையில் எடுத்து சென்னையில் காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக விசாரணையும் நடத்தி பிடி அரசகுமார் அப்படிங்கிறவரை வந்து கைது பண்ணியிருக்கு. இந்த பிடி அரசகுமார் யாருன்னா, அவருமே சில பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புங்கிற ஒரு பல்வேறு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பில் ஒரு கூட்டமைப்பில் அவர் தலைவராக இருக்கார். சரி, என்ன செய்தின்னு பார்த்துருவோம். தினமலரில் வந்து குயிக்காக ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் அனுமதி பெற்று தருவதாக கூறி ரூபாய் 100 கோடி மோசடியில் ஈடுபட்ட புகாரில் பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். 100 கோடின்னு இவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. எனக்கு இன்னும் அதோட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு அரசின் அங்கீகாரம் பெற்றுத்தர லட்சக்கணக்கில் லஞ்சம் பெறப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பள்ளி நிர்வாகங்கள் தரப்பில் புகார்களும் அளிக்கப்பட்டன. புகார்களில் முறைகேடு, பண மோசடி சம்பவங்கள் அனைத்தும் கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ரூபாய் 100 கோடி மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் பிடி அரசகுமார் மற்றும் அவருக்கு உதவியதாக முத்துக்குமார் ஆகிய இருவர் மீது ஒரு தனியார் பள்ளிகள் சங்கம் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸில் நிறுவப்பட்டிருக்கிறதான்னு கொஞ்சம் தேடி பார்த்த நேற்றுக்கு கிடைக்கல தகவல். ஸோ அது ரெஜிஸ்டர்டா அன்ரெஜிஸ்டர்டா, சும்மா நாங்கள் ஒரு சங்கம்னு பேர் மட்டும் போர்டு மட்டும் போட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதில் அரசகுமார், முத்துக்குமார் 2 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இவர்களில் பிடி அரசகுமார் என்பவர் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் பதிவு செய்யப்படாத அமைப்புன்னு வேற பிராக்கெட்ல போட்டிருக்கு. நிறுவன தலைவர் ஆவார். இவர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். முத்துக்குமார் இவர் நடத்தி வரும் சங்கத்தின் பொருளாளர் ஆவார். இதுல வந்து இந்த A1 A2ன்னு போட்டு பிடி அரசகுமாரை மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. முத்துக்குமார் இன்னும் கைது செய்யப்படல. இவர்கள் தவிர மேலும் சிலர் மீதும் வழக்கு பதிவாகி இருக்கிறது. புகாரில் கூறப்பட்டிருக்கும் தனியார் பள்ளி நிர்வாகிகள், அவர்களுடன் தொடர்பில் உள்ள நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதுல வந்து ரொம்ப ஓக்கலா வெளிப்படையாக இந்த ஊழல் குறித்து நந்தகுமார் அப்படிங்கிறவர் வந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டு வருகிறார். அவரே ஒரு சங்கம் வச்சிருக்காரு, அவருமே பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு. அவர் தான் வந்து இன்றைக்கு வந்து டாக்கிங் ஹெட். நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரியே அவர் பேசினாரு. விகடன் ஒரு நீண்ட யூடியூப் பதிவுல ஒரு இன்டர்வியூ மாதிரியே கொடுக்குறாரு. அதுல நிறைய தகவல்கள் சொல்றாரு. உதாரணத்துக்கு அவர் ஒரு முத்துக்குமார்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன சிக்கல்னா, இந்த முத்துக்குமார் அந்த முத்துக்குமார் ஒன்னான்னு தெரியல. அவர் ஒரு முத்துக்குமார்னு ஒருவர் சொல்றாரு. முத்துக்குமார்னு ஒருத்தருங்க, அவர் முன்னால தேமுதிகவுடைய எம்எல்ஏவாக இருந்தார். அவர் தான் வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய துணைத் தலைவராக அன்பில் மகேஷ்னால நியமிக்கப்பட்டார். அவர் வந்து டி நகரில் ஒரு அலுவலகத்தில் குளோபல் 360ன்னு போட்டு அங்கே தான் பணம் வசூல் பண்ணார். அதன் பிறகு அவர் பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவராக ஆனதுக்கு பிறகு அவர் வந்து டிபிஐ கேம்பஸ்லேயே அவர் பணம் வசூல் பண்ணுறாரு அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே வந்து பத்திரிகைகளில் வந்துருச்சு. யூடியூபாக இன்னமும் சுற்றி கொண்டிருக்கிறது. அதை அவர் மீண்டும் ரீட்ரேட் பண்ணுறாரு. இந்த விகடன் பேட்டிலையும் வேறு தொலைக்காட்சி ஒன்றுலையும் அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு. இப்போ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மேலே கேஸ் வேணால் போடுங்க, நீங்கள் நான் எங்கே வேணாலும் இதை பற்றி சொல்ல தேர்னா. அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறது. அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் அந்த விகடன் பேட்டியில். யாரு தாங்க வாங்கலை? வீரமணி அமைச்சராக இருக்கும்போது வாங்கினார். இது வந்து திராவிடர் கழக வீரமணி இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சராக, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கொஞ்சம் நாள் இருந்தவர் வீரமணி. வீரமணி வாங்கினார். CV சண்முகம் வாங்கினார். இதெல்லாம் அவர் சொல்றது. பட் உண்மையில வந்து அந்த நீண்ட ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. 2011 2021 வரை 2 டேர்ம். அதுல இன்னும் சிலரும், செங்கோட்டையன் இப்பொழுது தாவேகாவில் இருக்கிற செங்கோட்டையனும் கூட அப்ப கல்வி அமைச்சராக கொஞ்ச காலம் இருந்திருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. மாஃபா பாண்டியராஜன் இருந்திருக்காரு. இன்னும் யாருடைய பெயரெல்லாம் எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை. அது ஃபுல் இது லிஸ்ட் நம்ம பார்க்கணும். அனைவரும் வாங்கினார்கள்னா இவர் இன்னும் எங்கேயோ போறாரு. இல்லைங்க, முன்னாடி திமுக காலத்திலலாம் கூட வாங்கப்பட்டதுங்க. ஆனால் இந்த மாதிரி அநியாய கொள்ளை நடக்கலை அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. எல்லா காலத்திலையுமே வாங்கியிருக்காங்க, நாங்களும் கொடுத்துருக்கோம். அப்போ பேட்டி எடுக்கிறவரே கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறீங்களே, அது கொடுப்பதும் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் அல்லவா அப்படின்னா,
அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இது வந்து திரும்ப திரும்ப இது பேசப்படுகிறது. 2 விஷயம் பேசப்படுகிறது இல்லை ஊழல் பற்றி பேசும்பொழுது. ஒன்று வந்து ப்ரூஃப் இருக்கா? அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா இவங்க கிளியராக சொல்கிறாங்க. செல்ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டுங்க, பணமாக கொண்டு போகணும், பையில் போட்டு அங்கே வெறும் வரிசையாக கவுண்டிங் மிஷின்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அவங்க பணத்தை கவுண்ட் பண்ணி பையோடு வாங்கி வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட ஒரு அனுப்பி விட்றாங்க, ஒரு சீட்டில் எழுதி கொடுத்து. அப்போ நீங்கள் எப்படி போய் அது எவிடன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க? ஸ்டிங் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவீங்க? நிரூபணம் இருக்கு. ஆனால் நிரூபணம் கிடையாதுங்க. இதில் புகார் தான் இருக்குது. இப்போ இந்த புகாரின் அடிப்படையில் தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இடைப்பட்ட அரசகுமாரும் முத்துக்குமாரும் பணம் வாங்கினார்கள் அப்படின்னா அந்த பணம் எங்கே போச்சு? அவர்கள் பணம் வாங்கிய உடனே மிஸ்டீரியஸாக அவர்களுக்கான அப்ரூவல் எப்படி வருகிறது? பணம் கொடுக்காதவர்களுக்கு வரவில்லை. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுப்போம். இந்த இவர் சொல்லக்கூடிய முத்துக்குமார்னு ஒருத்தர், அவர் வந்து முன்னாள் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அந்த பாட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம டிக் பண்ணணும். இதில் அரசகுமாருங்கிறவரை நானே பலமுறை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது சந்தித்திருக்கேன். அவர் பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினராக இருந்தார். அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவர் வந்து அவரே சொந்தமாக ஒரு கட்சி ஒன்று வச்சுருந்துருக்கார் ஒரு காலத்தில். அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பிளாக்கில் அவர் ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற பேரில், அது ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற பேரில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அது வந்து ஒரு ஜாதி கட்சியாக உருமாறி அதில் பலவேறு பேர் கை வச்சு இது என்னோடது உன்னோடதுன்னு சொல்லி பலவாக பிரிந்திருந்தது. அந்த ஃபார்வர்ட் பிளாக்கோட இவருடைய பேர் வருது. அதற்கு பிறகு இவர் வந்து பிஜேபியில் சேர்றாரு. அவர் பிஜேபி பெருந்தலைகள் பலரோட இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் வந்து திமுகவில் மாறுறார். சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் திமுகவுக்கு மாறினதுக்கு பிறகுதான் இந்த வசூல் வேட்டையை நடத்தினாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எகெயின் இணைய தேடலில் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவருடைய வேலையே அமைச்சரகத்திட்டேருந்து உங்களுக்கு என்ஓசி வாங்கித்தரேன், பர்மிஷன் வாங்கித்தரேன், அப்ரூவல் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்குறது. அப்படி வாங்கி பல பேருக்கு அவர் ஒரு வேளை செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சில பேருக்கு அவர் செய்து கொடுக்கவில்லை. செய்து கொடுக்கவில்லைங்கிற காரணத்தினால சம்பந்தப்பட்ட நபர்கள் இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து இவர் ஏதோ ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் மேலே குண்டாஸ் வழக்கு போட்டிருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம குண்டாஸ் பற்றி பேசுகிறோம். இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் குண்டாஸ் வந்து அதுக்கப்புறமா கேன்சல் ஆயிருக்கு. இவர் அது நமக்கு தான் குண்டாஸ் வந்து இஷ்டத்துக்கு போடுறாங்க. இவர் இந்த வழக்குகளுக்கெல்லாம் பண மோசடி வழக்குகளுக்கெல்லாம் போடக்கூடாது. அவர் போட்டுட்டு அது வந்து டெக்னிக்கல் காரணங்களுக்காக அது ரிமூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இவரே போய் ஒரு வழக்கு போடுறாரு போலீஸ்காரர்கள் மீது. என்னை வந்து இவங்கெல்லாம் துன்புறுத்தினாங்க, அதனால் எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு. அது ஹைகோர்ட் வரைக்கும் போய் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. ஆனால் அந்த கேஸில் தான் நமக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்குது. இவர் மேலே யார் யாரெல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எந்த வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு இவருடைய முழு ஹிஸ்ட்ரி கிடைக்குது. அதுக்கப்புறமா இவர் தேர்தலில் நின்றுருக்காரு. 2014 ராமநாதபுரம் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுருக்காரு. அப்போ அதில் நீங்கள் அஃபிடவிட் கொடுக்கணும் இல்லையா, என் மீது உள்ள வழக்குகள் அப்படின்னு, அதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் தகவல் கிடைக்குது. ஏர்லியஸ்ட் கேஸ் இவருக்கு மேலே எப்போன்னா 1992, இப்போல்லாம் இல்லை, 1992 ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறதுக்கு என்ஓசி வாங்கி தரத்துக்காக பணம் வாங்கினார், ஆனால் செய்து தரவில்லை அப்படின்னு ஒரு கேஸு 2013 எஃப்ஐஆர் போடுறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் 2013 20 லட்சம் ரூபாய் வாங்கினார் அப்படின்னு 1992 20 லட்சம் ரூபாய் வாங்கியதாக, மோசடி செய்து விட்டதாக 2013 எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அப்புறம் பார்த்தா வரிசையாக 2013 இவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெயலலிதா அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு என்னுடைய கெஸ் தான் இது. எப்பா இந்த ஆள் மேலே என்னென்னலாம் இருக்குது வழக்கு பாரு, எல்லாத்தையும் எடுத்து போடு அப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு 4 வழக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது 2002 இவர் மேலே ஒரு புகார் வந்திருக்கு. ஒரு பிஎட் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுக்கு என்ஓசி வாங்கி தருவதாக சொல்லி 14 லட்சம் ரூபாய் வாங்கியதாக 2013 எஃப்ஐஆர் போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் டீட்டெயில் இருக்கு. ஐபிசி 420, 406, 506(1). ஸோ இதில் வந்து அவருக்கு இவர் அரெஸ்டே ஆயிருக்கார். அடுத்தது 2006 இன்னொரு புகார், அதே தான், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ஓசி வாங்கி தருவதாக ப்ராமிஸ். அது வழக்கு போட்டவங்க, அந்த கிரைம் நம்பர்லாம் இருக்குது, எல்லாத்துக்குமே கிரைம் நம்பர் இருக்குது. நம்பர் 48 of 213, நம்பர் 50 of 213, நம்பர் 386 of 213. அதில் வந்து 24.4 லட்சம் ஒரு வழக்கில், இன்னொன்றில் 5.8 லட்சம் இவர் வாங்கியதாகவும், அதுக்கப்புறமா என்ஓசி வாங்கி தரலை அப்படிங்கிற மாதிரியாகவும், இதுவும் இந்த நான் சொன்னேன் இல்லையா, இவர் ஒரு வழக்கு போடுறாரு ரிட்டு,
அந்த வழக்கு தீர்ப்புல வந்து உங்களுக்கு இந்தந்த மாதிரி வழக்கெல்லாம் இவர் பேர்ல இருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. அடுத்தது 2011 ஒரு அலிகேஷன். அது வந்து கிரைம் நம்பர் 49 ஆஃப் 213. பார்த்தா ரொம்ப தெளிவா உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். 48, 49, 50 இந்த மூணும் அடுத்தடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 386. இதற்கு பிறகுதான் இவர் மேல பாருங்க இவ்வளவு வழக்கு இருக்குன்னு ஒரு கூண்டாஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கூண்டாஸ் கேன்சல் ஆயிருக்கு. இதுவும் எஜுகேஷன் ரிலேட்டட் சீட்டிங் கம்ப்ளைண்ட். 2011 புகார், கிரைம் நம்பர் 49/213. இதுவும் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புல இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த 4 வழக்குகள், 4 வழக்கு இல்லை, ஆக்சுவலா 5 வழக்கு, இது எல்லாம் 2013 போடப்படுகிறது. இவர் கைதும் செய்யப்படுகிறார். அப்புறமா வெளில வந்தாரா என்ன, அந்த வழக்குகள் முடிஞ்சுதா, இவர் மேல ஒரு தீர்ப்பு வந்து, ட்ரையல் கோர்ட்ல தீர்ப்பு வந்து இவருக்கு தண்டனை எதுவும் கொடுக்கப்பட்டதாகவே தெரியல. அப்புறமா 2008-9 இன்னொரு புகார், இதே தான் டீச்சர் ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் பிஎட் காலேஜ், அதுல ஒரு சீட்டிங், டிரான்ஸ்ஃபர் அண்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக. அந்த அமௌண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு, 8.25 crore. 2014 ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஆனா இந்த வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணியிருக்கு. அதாவது வழக்கு பதியப்பட்டு வழக்கே குவாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்குடைய பின்னணி என்னங்கிறது நமக்கு தெரியல, தேடினா வந்துடும். அது 2021 தான் இந்த வழக்கு வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டிக்ட் நமக்கு கிடைச்சிரும், அதுவும் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் பின்னணிங்க. இப்போ 2024 to 2026 பீரியடில் தான் இவர் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நான் வந்து உங்களுக்கு பர்மிஷன்லாம் வாங்கித்தரேன் அப்படின்னு பண்ணுது. இதில் நான் வந்து ஒரு சில பள்ளிக்கூடங்களை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து அரசகுமார் வந்து பலரை சந்திக்கிறார். இப்போ நம்ம ஒன்று சொன்னோம், நீங்கள் அங்கீகாரத்தை புதுப்பித்தல் அப்படின்னு இருக்குது. அங்கீகாரத்தை புதுப்பித்தல்னு ஒன்று இருக்குது. எவ்ரி 3 years புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லது பெர்மனன்ட் அங்கீகாரம் வாங்கிக்கலாம். புதுப்பிக்கிறதுங்கிற தேவையே கிடையாது. அப்போ அந்த பெர்மனண்ட்டாக அங்கீகாரம் வாங்கி தரேன் அப்படின்னு தான் அரசகுமார் பலரை தொடர்பு கொண்டிருக்காரு. அதே மாதிரி டிடிசிபி அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளுக்கு டிடிசிபி அங்கீகாரம் வாங்கி தரேன் அப்படின்லாம் அது ஒரு ரேட் கார்டே கொடுத்துருக்காருங்க, அச்சடித்த ரேட் கார்டு. அந்த ரேட் கார்டை பார்த்து தான் நான் படிக்கிறேன். நந்தகுமார் புகார் கொடுக்கும் பொழுதே, இந்த பத்திரிகை இதிலெல்லாம் யூடியூப்லலாம் பேசும்பொழுதே, பேட்டிகள்லாம் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பள்ளிகளின் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப அவர்கள் லஞ்சம் கேட்டார்கள். யார் இருந்த அரசகுமார். ஸோ நிஜமாவே இது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. பள்ளிக்கூட நடத்திட்டு இருக்கிற ஒரு நண்பர் வந்து இதை அனுப்பிச்சி வச்சார் எனக்கு. 500 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளினா பெர்மனண்ட் அங்கீகாரம் வாங்கி தரத்துக்கு 7 லட்சம் ரூபா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஆனால் 7 லட்சம் ரூபா அப்படின்னு அச்சடிச்சிருக்கு, துண்டு சீட்டில் அச்சடிச்சிருக்கு, கையால் எழுதி தரல. 500லேருந்து 700னா 10 லட்சம் ரூபா, 700லேருந்து 1000னா 12 லட்சம் ரூபா, 1000லேருந்து 1200னா 13 லட்சம் ரூபா. அதாவது இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. அப்போ எவ்ரி 3 years நீங்கள் போய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பல பேர் யோசிப்பாங்களா, அப்பா இந்த தலையெழுத்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, ஒட்டுமொத்தமாக பணத்தை கொடுப்போம், அங்கீகாரத்தை வாங்கிடுவோம், பிரச்சனையே இல்லைன்ட்டு ரேட் கார்டு போயிட்டே இருக்கு. 1000லேருந்து 1200னா 13 லட்சம், 1200 to 1500னா 15 லட்சம், 1500 to 2000னா 20 லட்சம், 2000லேருந்து 3000னா 25 லட்சம். நீங்கள் இந்த பணத்தை இவர்கிட்ட கொடுத்தா இவர் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாக வாங்கி தந்துடுறதாக சொல்லியிருக்கார். வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதல்ல ஜெகஜால கில்லாடியாக இருக்கார். 90களிலிருந்தே அப்படின்னா இது இப்போ நீங்கள் கேட்குற பல பேர் பிறந்திருக்கவே மாட்டீங்க. இப்போ அப்பேலேருந்து அவர் வந்து ஆரம்ப காலத்தில் பள்ளி கல்வியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல. எஜுகேஷன் காலேஜ், இந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க இல்லையா, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், பிஎட் எம்எட் காலேஜ், ஏன்னா அத்தனை புகாருமே அதில் தான் வந்திருக்கு. புகார் சொன்னவங்க இந்த மாதிரி 5-6 பேர். அப்போ இவர் வந்து புகார் சொல்லாத எவ்வளவோ பேருக்கு ஒருவேளை வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது இவர் பணம் வாங்கி காக்கா உட்கார பணம் பழம் இந்த மாதிரி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது தவிர இவருக்கு வந்து பல தொடர்புகள் அப்படின்லாம் வந்து இப்போ ட்விட்டரில் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ள நான் போக போகிறதில்ல. நமக்கு கிடைச்ச ஓரளவுக்கு ப்ரூஃப் இருக்கக்கூடிய மாதிரியான ஸ்டோரி படி பார்க்கும் பொழுது அரசகுமார் அப்படிங்கிறவர் வந்து இதில் தோய்ந்து பல காலம் இதில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து என்ன காரணத்தினால பாரதிய ஜனதாவில் சேர்ந்தாருன்னு தெரியல. ஏன்னா அந்த பீரியட் வந்து அவருக்கு டார்க் பீரியட். அதை வச்சுக்கிட்டு அவர் பேரில் ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டே இல்லை. அப்புறம் அவரே யோசிச்சு பார்த்தாரு, இந்த கட்சி வேஸ்ட்டுப்பா, இதில் இருந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நம்ம வாட்டுக்கு ஃபார்வர்ட் பிளாக்னு இருந்துட்டு நம்மளாவே தனியாக தொழில் பண்ணிட்டு இருந்ததே நல்லா இருந்தது. இந்த டீச்சர் ட்ரைனிங்லாம் நடுவில் இந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் மவுஸ் குறைஞ்சி போச்சு. அந்த காலேஜெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறையா.
மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக. அந்த சமயத்தில் அவர் யோசிச்சு பார்த்தாரு, பிஜேபியும் வேஸ்ட்டு, டீச்சர் ட்ரைனிங்கும் வேஸ்ட்டு, நம்ம நேராக பள்ளி கல்வித்துறைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி மாறி திமுகவுக்கு வந்து என்ன டீல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ டிவேக் கையில் இருக்குது, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கையில். அவங்க மேற்கொண்டு தோண்டி தொலைச்சி எடுத்தாங்கன்னா இவர் சம்பாதிச்ச பணம் அது எங்கே போச்சு, இல்லை அது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கா, அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, கொடுத்தவங்களுக்கு அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படுமா, இது போன்ற 108 கேள்விகள் நமக்கு இருக்குது. அதுக்கு அந்த பீரியடில் தான் இவங்க சொல்கிறது வந்து 100 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இது வந்து சென்னை போலீஸே ஒரு ட்வீட்டில் போட்டாங்க. ஸோ அதிகாரப்பூர்வமான தகவல் தான் இது, பத்திரிகை செய்திகளையும் வந்துருச்சு. எஃப்ஐஆர்லாம் பார்க்கணும், எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க, ஏன் வந்து இன்னும் இந்த 2வது ஆள் முத்துக்குமார் அப்படிங்கிறவரை கைது செய்யலை, ஏன் அரசகுமாரை மட்டும்தான் கைது செய்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். இதிலிருந்து இது வந்து லிஞ்ச் பின்னுக்கு நகருமா அடுத்து. சரி, இவங்கெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் இடைத்தரகர்கள்ப்பா. இடைத்தரகர்கள் வாங்கக்கூடிய பணம் என்பது எங்கே போனது, போனதற்கு பிறகு என்ன நடந்தது. இதில் நந்தகுமார் வந்து அவருடைய பல்வேறு இன்டர்வியூக்குள்ளே இன்னும் பல பேர்களை சொல்கிறார், அதிகாரிகள் பேர்களெல்லாம் சொல்கிறார், ஸ்பெசிஃபிக் அதிகாரிகள் பேர்களெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அந்த பார்ட்டெல்லாம் நான் இப்போதைக்கு விட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதை தோண்டினோம்னா பல அமைச்சர்கள், 2 கட்சிகள், அதிமுக திமுக 2 கட்சிகள், 2 கட்சிகளையும் சேர்ந்த அமைச்சர்கள்னா அந்த அந்த 2 கட்சிகளுடைய தலைவர்களாக இருந்தவர்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. அதிகாரிகள் அப்படின்னு ஒரு சாலிடாக, இடைத்தரகர்கள் அப்படின்ட்டு ஒரு 30 40 50 பேர் மினிமம் வந்து இதில் இந்த வளையத்துக்குள்ளே வரணும். அந்த அளவுக்கு விரிவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளை பிடித்து அத்தனை பேரையும் நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தி, ட்ரையல் கோர்ட்டுங்கிறது கீழமை நீதிமன்றமாக தான் இருக்கும், அங்கே இவர்களுக்கு விரைவில் வழக்கை நடத்தி திறமான வக்கீலை வைத்து திறம் படைத்த ஒருத்தரை வச்சு வாதாடி தண்டனை வாங்கி கொடுத்து உங்களுக்கு அப்பீல் உண்டு. அது ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கிருந்து அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போய் அதற்கு பிறகும் இவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு மூச்சு முட்டுது. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.